इमां वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि அஸ்மத்குருபரம்பராயே நம. மோட்ச உபாயத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். அதுல விசாரங்கள்லாம் வந்துருக்கு. அதுல இப்போ இன்னொரு விசேஷம் வருது. இதுக்கு முன்னாடி 31வது ஸ்லோகத்துல கர்மைர் வர்ணாசிரமானாம் அப்படின்னு சொல்லி வர்ணாசிரம தர்மங்கள்லாம் இருக்குது, அவைகளுடைய அனுஷ்டானங்கள் அதோட சேர்ந்து இந்த வித்தியை அனுஷ்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டார். அதனால வர்ண தர்மங்கள், ஆசிரம தர்மங்கள், இந்த தர்மங்களை எல்லாரும் அனுஷ்டிக்கணும். அதுவும் பிரம்ம வித்தியைக்கு அங்கமாக அனுஷ்டிக்கணும் அப்படின்னு சாதிச்சிருக்கார் 31வது ஸ்லோகத்துல. எப்போ அதை பத்தி விசாரம் பண்ண போற. இதுல இந்த கர்மா சொல்ற முடியும், கர்மான்றது புண்ணிய பாப ரூப கர்மா இங்க சொல்ல போறது இல்லை. நம்மளுடைய பிராரப்த கர்மா, சஞ்சீத கர்மா, அந்த விஷயம் இங்க சொல்ல போறது இல்லை. அதாவது நித்தியம் அனுஷ்டிக்க வேண்டிய கர்மாக்கள், இந்த கர்மாக்கள் எல்லாம் பிரம்ம வித்தியைக்கு அங்கமாயிருக்கு அப்படின்னு நம்ம சித்தாந்தம். ஆனா பொதுவாக சாஸ்திரகாரர்களுக்குள்ள நிறைய பேதங்கள் இருக்கு, நிறைய பேதங்கள். அத்வைதிகள் ஒரு மாதிரி பேசுறான், பாஸ்கர வேதாந்தி இன்னொரு மாதிரி, யாதவ பிரகாஷரோ இன்னொரு முறை, அத மாதிரி நாஸ்திக தரிசனங்கள் வேற மாதிரி, இவெல்லாம் ஒவ்வொரு மாதிரி பேசுறான். அத முதல்ல விஷயத்தை புரிஞ்சுட்டாக்க இது சரியா போயிடும், நமக்கு நம்ம சித்தாந்தம் எப்படின்னுட்டு அர்த்தம் வந்துடும். இப்போ நாஸ்திகாள்னா என்ன சொல்ற, அதாவது வேதத்தை அங்கீகரிக்காதவன் அவ என்ன பண்றான்னாக்க கர்மான்றதே வேண்டாம், கர்மாவே வேண்டாம். ஏன் கர்மா வேண்டாம் அப்படின்னு சொன்னாக்க, வேதமே பொய், வேதமே நாங்க ஒத்துக்கலையே, வேதத்தை அங்கீகரித்தால் அந்த வேதத்துல இருக்கக்கூடிய கர்மாக்களை நாம ஏத்துக்கலாம். வேதமே வேண்டான்றவே நாங்கோ, அதனால வேதமே இல்லை அப்படி இருக்குச்சு, அதை நான் எதுக்கு நாங்க பண்ணணும், அதனால கர்மா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய எதுவா இருக்கு. ஆக வேதமே சரியில்லை, இல்லை வேதம் இல்லாததுனால வேதத்துல சொல்லப்பட்ட கர்மாக்களை அனுஷ்டிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பௌத்த, ஜெயினால், சார்வாக்கால் இவாள்லாம் சொல்ற. அதற்கு நாம என்ன பதில் சொல்றோம்னா, வேதத்தை ஒத்துக்க மாட்டேன் நீ சொல்லிட்டதுனால அது வேதம் இல்லைன்னு ஆயிடுமா? நீனா வேத விரோதி, நீனா பாஷ்ய கல்பத்தை சேர்ந்தவா, அதனால நீங்க சொல்றதை நாங்க ஏத்துக்க முடியாது. அதனால அது தவறான வாதம். வேதம்ன்றதுதான் பிரமாணம், வேதத்தை தவிர்த்து வசந்த பிரமாணம் எதுவும் கிடையாது. அந்த வேதம் என்ன சொல்றதோ அதை அனுஷ்டிச்சுதான் ஆகணும். ஆகையினால கர்மாக்கள் அவசியம் அனுஷ்டித்தே ஆக வேண்டியவைகள் அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்லிடுறோம். இது ஆஸ்திக தரிசனங்கள் எல்லாரும் பௌத்தால கண்ணனம் பண்றதுக்கு சொல்லிடுறோம். இப்ப பாருங்க, இந்த விஷயத்துல கர்மா விஷயத்துல சங்கராச்சாரியர் என்ன சொல்ற அப்படின்னா, அவ நிர்விசேஷ அத்வைதிகள், நாம சவிசேஷ அத்வைதிகள், விசேஷமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அத்வைதிகள் அவ. அதனால அவ என்ன சொல்றான்னாக்கா, உபனிஷத்து என்ன சொல்லி எடுத்து தமேவ விதித்வா அதி மிருத்யுமேதி நானிய பந்தா அயனாய வித்தியதே அப்படின்னு ஸ்வேதாஸ்வர உபனிஷத் சொல்றது. தமேவ விதித்வா மிருத்யும் அத்தியேதி, அவனையே அறிந்து சம்சாரத்தை கடக்கிறான் அப்படின்னு தானே இங்க சொல்றது. அவனையே அறிந்து அப்படின்னு இருக்கு, அவனையே அறிந்து சம்சாரத்தை கடக்கிறான்.
நான்ய பந்தா அயனாயுத்தியது, வேற மார்க்கம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிடுச்சு. அப்போ ஞானாதிரி ஒரு ஞானத்தை காட்டிடும் வேறுபட்ட உபாயம்ன்றதே கிடையாது. அதனால மோட்ச சாதனம் எது அப்படின்னா வெறும் அறிந்து கொண்டது, வாக்கியார்த்த ஞானம். வாக்கியார்த்த ஞானத்தை நாம் அறிந்து கொண்டால் அது போரும், அதுதான் மோட்சோபாயம். இதுல கர்மா என்னத்துக்கு உபயோகப்படுறது? எதுக்கு கர்மா வேணும்? கர்மா வேண்டாமே. ஏன் அப்படின்னாக்க கர்மான்றது வேதகர்ப்பம். வேதகர்ப்பம்னாக்க கர்மா அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஒரு கர்த்தா அர்த்தம், எஜமானம். அந்த எஜமானம் பத்னியோடு சேர்ந்துதான் பண்ணணும். அதனால இப்ப என்ன எடுத்து கர்மா, அதை அனுஷ்டிப்பவன் எஜமானன், அவன் சபத்னீகனா இருக்கணும், தன்னுடைய கிரகணியோட சேர்ந்துதான் பண்ணணும். இது ஒரு வேதம். அதுக்கப்புறம் ரித்விக்குகள் அவளோட சேர்ந்து பண்ணணும், இது ஒரு வேதம். சரி, இதுதான் போச்சுன்னு பார்த்தோம்னாக்கா வஸ்துக்கள், திரவியங்கள், ஹோமங்கள், அதுல இருக்கக்கூடிய சிறிய கர்மாக்கள், பெரிய கர்மாக்கள் பேரை சொல்ல போனோம். சன்னிவத்தியோபகாரகம், ஆறாவது உபகாரகம் அப்படின்னா இந்த ஸ்லோகத்திலேயே சாதிக்கிறார் சுவாமி. இதுல நேருக்கு நேரா உபயோகப்படுறது, இப்படி எத்தனையோ பேதங்கள் இருக்கு. அதனால கர்மா அப்படின்னாக்க நியமமா அது பேதகர்ப்பம் தான். பேதகர்ப்பம்னா பேதத்தை உள்ளடக்கினதுதான் கர்மா, வேதத்தை உள்ளடக்கினதா இருக்கு. ஆனால் முக்திங்கிறது என்னது? மோட்சம்னா பிரம்ம ஐக்கியம், ஆத்ம ஐக்கியம். அதனால பிரம்ம சத்தியம் ஜெகன்மித்யா அப்படின்னு தானே சொல்றோம். அதனால ஐக்கியத்தை அனுபவிக்கிறது தானே மோட்சம்ன்றது. ஆகையினால கர்மா வேறு, பிரம்மம் வேறு, மோட்சம் வேறு. ஆக இந்த கர்மா வேதகர்பிதமான கர்மா அவேதகர்பிதமான மோட்சத்துக்கு எப்படி சாதனமா இருக்கும்? எப்படி சாதனமா இருக்கும்? அதனால ஞானம்தான் மோட்ச சாதனம். கர்மாங்கிறது ஞான விரோதியாகத்தான் இருக்கும். இந்த அதாவது பிரம்ம ஜிக்ஞாசான்னு சொல்றோமோ இல்லையோ, அத அப்படின்றதுக்கு பொதுவா வேதாத்தியனத்துக்கு அப்புறம் அப்படின்னு சில பேர் அர்த்தம் சொல்லுவார். ஆனால் சங்கராச்சாரிய என்ன பண்ணாருனாக்கா அத அப்படின்றதுக்கு சாதன சதுஷ்டயத்தை அடைஞ்ச உடனே அப்படின்னு அவர் சொல்றார். அதாவது நித்தியானித்திய வஸ்து விவேகம், சமதமான சாதன சம்பது, இஹாமுத்திர பலபோக விராகம், முமுட்சுத்வம் அப்படின்னு 4 ஒத்துக்கணும். நித்தியானித்திய வஸ்து விவேகம், பிரம்மமே நித்தியம், மீதி எல்லாம் அனித்தியம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது. அதுக்கப்புறம் சமதமாதி சாதன சம்பது, உள்ளிந்திரியங்கள் வெளி இந்திரியங்கள் இவைகளை அடக்கின்றிருக்கிறது சமதமாதி. நமக்கும் உண்டு அதெல்லாம் சமதமாதி சாதன சம்பத்து. அதுக்கப்புறம் ஈக அமுத்திர பலபோக விராக, ஐகிக பலமோ ஆமுஷ்மிகமான சொர்க்கம் முதலான பலனோ அவைகள விரும்பாம இருக்கிறது, அதுல ஆசை வரக்கூடாது. அதுக்கப்புறம் முமுட்சுத்வம், இங்கிருந்து விடுபட்டு நான் முக்தனாக வேணும் அப்படின்னு ஒரு ஆசை. இந்த மாதிரி 4 தான் சாதன சதுஷ்டயம் அப்படின்னு சொல்றார். இதுதான் பிரம்ம வேதாந்தத்துக்கு உள்ள போறதுக்கு முன்னாடி இருக்கிறது. அதனால அசாயங்கிறதுக்கு இதான் அர்த்தம்னு அவ சொல்லியிருக்கா. ஆனால் எம்பெருமானாரும் என்ன பண்ணார் அப்படின்னாக்கா அதான கர்ம ஜானானந்தரம் அப்படின்னு அர்த்தம் சொல்லிவிட்டார். கர்ம ஜானானந்தரம் தான் அவ அப்படின்றதுக்கு அப்புறத்துக்கே பெருமானார். ஏன் அப்படின்னாக்க கர்மாவை தெரிஞ்சுக்காம இந்த பிரம்ம ஜானமே வராது. இன்னொரு விஷயம், காமியமான கர்மாவனா விட்டுடும். ஆனால் நிஷ்காமியமாக ஆசையே இல்லாமல் பல அனபிசந்தி, பலத்துல இஷ்டம் கிடையாது, பலத்தை எதிர்பார்க்காம பகவத் பிரீத்தியர்த்தமாக நம்ம கர்மாவை அனுஷ்டிக்கணும், சாத்திரித்தியாகம் அப்படின்னு இருக்கோம். அந்த மாதிரி கர்மாக்கள்லாம் மோட்சோபாயத்துக்கு அங்கமா இருக்குமே, அதனால அது பலனும் நாம சொல்றோம். ஆனா இவன் என்ன சொல்லிட்டாருனாக்க அப்படி கிடையாது. இந்த சாதன விருத்தியும் இருந்தா போரும், கர்மா தேவையில்லை, ஞான விரோதி தான் கர்மா. ஆகையினால இந்த ஞான விதித்தமா இருக்கக்கூடிய கர்மா எல்லாம் மோட்சோபாயம் கிடையாது. அதனாலதான் நான்ய பந்தாக அயனாய வித்தியதே அப்படின்னுட்டு உபனிஷத் சொல்லுது.
வேற மார்க்கமே கிடையாது, ஞானத்தை காட்டிலும் வேற மார்க்கமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. ஆகையினால கர்மாவே தேவையில்லை. சரி, நீ கர்மா தேவையில்லைன்னு விட்ட. அதே உபநிஷத்து தான் பிரகதாரணி என்ன பண்ணிடுச்சு அப்படின்னாக்க, பிராமணாக விவிதிஷந்தி யஜ்ஞேன தானேன தபசா அநாசகேன அப்படின்னு சொல்லிட்டு யஜ்ஞேன யாகத்தை சொல்லிடுச்சோ, அந்த மாதிரி யஜ்ஞேன தானேன தபசா, தானம் க்ஷத்ரிய தர்மம், தபசா வாழ்நவர்தான் வானப்பிரஸ்தன், அதே மாதிரி சன்னியாசிகள். ஒரு அர்த்தம் வந்து இது உபவாசம் அர்த்தம் பண்றக்கா, இன்னொரு அர்த்தம் அநாசகேன அப்படின்னாக்கா அது வந்து பழத்தை எதிர்பார்க்காமன்னு அர்த்தம் பண்றக்கா. அநாசகேனன்றது பழத்துல இச்சை இல்லாமை, அது அநாசகம். அல்லது உபவாசம் அப்படின்னு அர்த்தம். அசனம்னா சாப்பிடுறது, அது சாப்பிடாம இருக்கிறது. இதெல்லாம் இந்த மாதிரி கர்மாக்களை கொண்டு விவிதிஷந்தி அப்படின்னு இருக்கு. விவிதிஷந்தி யஜ்ஞேன தானேன தபசான் இருக்கே. அப்ப யஜ்ஞேனம் ஸ்பஷ்டமா யாகத்தினாலதான் இவா விவிதிஷந்தி அப்படின்னா உபாசனம் பண்ணணும்னு ஆசைப்படுறா அப்படின்னு இருக்கே. அதனால இப்ப அத வந்து இவ என்ன சொல்றா, அத்வைதிகள் அதுக்கு பதில் சொல்லணுமா வேண்டாமா? உபநிஷத்திற்கு அது சொல்றது, சமேதம் வேதானோதனேன பிராமணாக விவிதிஷந்தி யஜ்ஞேன தானேன தபசா அநாசகேன பிரகதாரண்ய உபநிஷத்து சொல்லியிருக்கு. அந்த விவிதிஷந்தின்னு சொல்றதுனால அதுக்கு அர்த்தம் சொல்லிதான் ஆகணும். அதனால அதுக்கு என்ன அவ தாத்பரியம் சொல்ல போறா அப்படின்னு கேள்வி வருது. அவ அதுக்கு என்ன சொல்றா, வாஸ்தவம் விவிதிஷந்தின்னு சொல்றது, அங்க என்ன இருக்கு, விதந்தி அப்படி இருக்கா, ஜானந்தி அப்படி இருக்கா, அல்லது அனுதிஷ்டந்தின்னு இருக்கா, உபாசதைன்னு இருக்கா? அப்படி இல்லை. விவிதிஷந்தின்னு சன் பிரத்யம். விவிதிஷந்தி அப்படின்னு அறிந்து கொள்வதற்கு ஆசைப்படுகிறார்கள் அப்படின்னு தான் இருக்கு. அறிந்து கொள்வதற்கு ஆசைப்படுகிறார்கள் தான். இதெல்லாம் வந்து ஸ்ருதி அக்ஷர பரியாலோசனை அப்படிங்கிறாங்க. அந்த அக்ஷரத்துல விளையாடுறா ரெண்டு பேருமே, வேதாந்திகளும் விளையாடுறா, ஏற்கனவே சொல்லிருக்கோம். அது விவிதிஷந்தின் சன் அப்படின்னு பிரத்யம் அங்க இருக்கு. சன் பிரத்யம் எது என்ன அர்த்தம் வரும்னா, இச்சைய சொல்றது, ஆசைய சொல்றதுக்கு போதுன வருதுதான் சன் பிரத்யம். இப்ப அதனால இது எப்படின்னாக்கா, இந்த இச்சைங்கிறது எதுல வரணும், அறிந்து கொள்வதற்கு இச்சை. அது எதை அறிந்து கொள்வதற்கு, பிரம்மத்தை அறிந்து கொள்வதற்கு இச்சை வரணும். அதுக்கோசரம் இந்த கர்மான்றது உபயோகப்படுறது. அது எப்படின்னாக்கா, நம்ம தப்பு பண்றோம், தப்பு பண்ணினாக்கா அதுக்கு ஒரு பிராயச்சித்தம் பண்றோம். பிராயச்சித்தம் பண்ணாக்கா அந்த தப்பு கர்மா இருக்கே, தப்பு அபராதங்கள், அது நாசத்தை அடைகின்றன. அத மாதிரிதான் இங்க வந்து எம்பெருமானுக்கு அர்ப்பணம் பண்ணிடுறது, சமர்ப்பிக்கிறது. அந்த மாதிரி கர்மாவை பண்ணினோம்னாக்கா சித்த சுத்தி உண்டாகும், மனசு சுத்தியை அடைஞ்சிடும். அப்போ ஆசை உண்டாகும். அதாவது நாம மனசு கல்மஷத்தோட கூடி வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு எவ்வளவு படிச்சாலும் சரி, எவ்வளவு ஞானம் வந்தாலும் சரி, விஷய சுகத்துலதான் புத்தி போகிறது. ஏன்னா மனசுத்தமா இல்லை. மனசுத்தமா இல்லாததுனால விஷய சுகத்துல நமக்கு பிரவர்த்திக்கிறது. இத்தனை பேசுறோம், இத்தனை பேசி முடிச்ச உடனே சாப்பிடறதுக்கு என்ன இருக்குன்னு தான் கேட்கிறோம். ஏன்னா அதுலதான் புத்தி போறது. சாப்பிட்ட உடனே பர்த்தம் பண்ணணும். ஏன்னா உடம்பு சுகத்திலேயே நமக்கு எல்லா பிரவൃத்தியும் வருது. காரணம் என்னன்னா, வைஷயிக சுகமானது அதை மாதிரி பண்றது. இதுக்கெல்லாம் மூல காரணம் மனசுத்தி இல்லாததுனாலதான். மனசுத்தி வந்துருச்சுன்னாக்கா சரியா போயிடும். அதனாலதான் கஷாயே கர்மபி பக்வே ததோ ஞானம் பிரவர்த்ததே அப்படின்னு சொல்றது. இந்த மாதிரி பலத்தை எதிர்பார்க்காத கர்மாக்களை கணக்க அனுஷ்டிச்சான்னாக்கா இந்த இச்சை உண்டாகிறது பாருங்க. இச்சை உண்டாகிறதுக்கு எது எது தடங்கல்களாக இருக்கின்றனவோ அந்த கர்மாக்கள் எல்லாம் போயிடும். அப்போ இவனுக்கு ஞானம் பிறக்கும்.
ஞானம் அதனால பிறக்கிறது அவனுக்கு அப்படின்னு சொல்றது. அதனால இந்த கர்மா எதுல உபயோகப்படும் அப்படின்னா உபாசனத்துல இச்சை உண்டாகும். அந்த இச்சைக்கு தான் சாதனமே தவிர்த்து மோக்ஷோபாயமே சாதனம். மோக்ஷோபாயத்துக்கு சாதனம் இல்லை கர்மா, மோட்சத்துக்கு சாதனம் கிடையாது, இச்சைக்கு தான் சாதனம். முதல்ல கர்மா, கர்மாவை அனுஷ்டிச்சு புலனடக்கம் வரும். புலனடக்கம் வந்ததுன்னாக்க மனசுத்தி உண்டாகும். மனசுத்தி உண்டாச்சுன்னாக்க அந்த இச்சைக்கு என்ன என்ன விரோத கர்மாக்கள் இருக்குதோ அவைகள்லாம் போயிடும். அது போயிடுச்சுன்னாக்கா ஞானத்துல இச்சை பிறக்கும், ஆசை உண்டாகும். அதன் பிறகு ஞானம், அந்த ஞானம் வந்ததுன்னாக்க மோட்சம், வாக்கியார்த்த ஞானாத் மோக்ஷ அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இதுதான் சரியா இருக்கு. இது அத்வைதிகளுடைய பட்சம். அதனாலதான் கர்மனைவீக சம்சித்தியம் ஆஸ்திதா ஜனகாதையான்னுட்டு பெருமானே சொல்லிட்டு போயிட்டாரு. அப்போ இது 3ஆம் அத்தியாயம் கர்மயோகம். இந்த கர்மயோகத்துல சொல்லும் பொழுது கர்மனைவேகி சம்சித்தி ஏவகாரம் போட்டு கொடுத்து, இந்த கீதையானது ஏவகாரம், கர்மாவனால்தான் சம்சித்தியை அடைந்தார்கள் அப்படின்னு ஸ்பஷ்டமா இருக்கே. அதுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னாக்கா ஒண்ணும் இல்ல, அதாவது ஞானத்வாராதான் மோட்சம். அந்த ஞானத்துக்கு நமக்கு இச்சை உண்டாகணும்னா அதுக்கு கர்மான்னு அர்த்தம் பண்ணிக்கணும், அர்த்தம் அப்படிதான் பண்ணிக்கணும். இல்லைன்னாக்கா தமேவ விதித்வா அதிமிருத்தியமேதி நானிய பந்தா அயனாய வித்தியதே அப்படின்னு இருக்கு. அந்த வாக்கியங்களுக்கு விரோதம் வந்துடும், அதுக்கு விரோதம் வந்துடும். அதனாலதான் இப்ப சுவாமி சாதிக்க போற இங்க ஒரு உபனிஷத் வாக்கியத்தை எடுத்துட்டு பதில் சொல்ற. வித்யாம் ச வித்யாம் ச யஸ்தத்வேதோ பயம் சஹ அவித்யயா மிருத்யும் தீர்த்வா வித்யயா அமதமஸ்னுதே அப்படின்னு வாக்கியம். இதுல வித்யாம் ச அவித்யாம் ச அப்படின்னு இருக்கு. வித்யை அப்படின்னாக்க ஞானம் அப்படின்னு அத்வைதிகள் சொல்றது, அவித்யை அப்படின்னாக்க கர்மா அப்படின்னு சொல்றது. இந்த ரெண்டுத்தையுமே உபயம் சக வந்து வேத எவன் ரெண்டுத்தையும் சேர்ந்து அறிந்து கொள்கிறானோ, அறிந்து கொண்டாக்க அவித்யா மிருத்யும் தீர்ப்பா, அவித்யினால கர்மாவனால என்ன கிடைக்கும், சம்சாரம் கிடைக்கும். தீர்த்வான அடைந்துன்னு அர்த்தம் பண்றான். அடைந்து அப்படின்னு என்ன அர்த்தம்னாக்க இவன் வந்து நதிய கடக்கிறான் அப்படின்னு சொன்னான். நதியின் தரதி அப்படின்னா, நதியின் தரதி அப்படின்னாக்க நதியை அடைகிறான், வேதாந்தம் தரதி வேதாந்தத்தை அடைகிறான் அப்படின்னு அர்த்தம். தீர்த்துவான்னு அடைந்துன்னு அர்த்தம். அதனால மிருத்யம் தீர்த்துவான்னாக்க சம்சாரத்தை அடைந்துன்னு அர்த்தம். கர்மாவத்தை அனுப்பிச்சான்னா அவனுக்கு சம்சாரம் வரும். ஆனால் வித்யா அமிர்தமஸ்னுதே, வித்யினால இந்த ஞானம் இருக்கே அதனால அமிர்தத்தையே அடைவான். அமிர்தம்னாக்க மோட்சம்னு அர்த்தம், அதை அடைவான் அப்படின்னு சொல்றது. ஆக இவாளுடைய அர்த்தம், இவா சொல்ற அர்த்தம் இதுக்கு, இந்த ஸ்ருதிக்கு அதான். வித்யாம்ச வித்யாம்ச யஸ்தத்வேத உபயம் சஹா அவித்யா மிருத்யும் தீர்த்வா வித்யா அமதமஸ்னுதேன்னு ரெண்டு இருக்கு. ஒண்ணு கர்மா, இன்னொன்னு ஞானம். இந்த கர்மாவனால அடைய வேண்டியது சம்சாரம், ஞானத்தினால அடைய வேண்டியது மோட்சம். அததான் இங்க சொல்றது. ஆகையினால இவா சொல்றது அது. ஏன்னா ஞானம்தான் அமிர்தத்துக்கு வழி, மோட்சத்துக்கு அதுதான் வழி. அல்லது இப்படி கூட அர்த்தம் பண்ணிக்கோங்க, அவித்யினால மிருத்யுன்னா இந்த ஞானம் உற்பத்தி ஆகிறதுக்கு தடையா இருக்கக்கூடிய பாப்பம், அதை அடைஞ்சு அதை தாண்டிடும். அதை தாண்டிட்டாக்கா அதாவது அதை அழிச்சிடணும். அந்த பிரதிபந்தகம் போயிடுச்சுன்னாக்க அந்த காரணத்தினாலேயே வித்யா ஞானத்தினால அமிர்தமஸ்னுதே
மோட்சத்தை அனுபவிப்பான். அதனால மோட்ச சாதனை எதுன்னாக்க ஞானம்தான். அதனால கர்மா கிடையாது. ஆக கர்மாவுக்கு கொஞ்சம் வெளியில இருந்து அரசியல சொல்றா பாருங்க, நாங்க வெளியில இருந்து ஆதரவு கொடுக்குறோம்னுட்டு. அவ ஆட்சியில வரமாட்டா, பங்கு கேட்க மாட்டா, வெளில இருந்துட்டு அவ ஆதரவு கொடுப்பா. அந்த மாதிரி கர்மா வெளில இருந்து இச்சைக்கு ஆதரவு கொடுக்குது. இச்சை உண்டாகிறதுக்கு அது சாதனமா இருக்கு. மற்றபடி அதுக்கு பிராதான்யமே கிடையாது. அதனால கர்மா தேவையில்லை. இது அவருடைய அபிப்பிராயம். அத்வைதிகளுடைய அபிப்பிராயம். அதுக்கப்புறம் இதே விஷயத்துல வேதாபேதவாதிகள் இருக்கா. இதுல பாஸ்கராச்சாரியரும் ஒருத்தர் இருக்கு. அத மாதிரி யாதவ பிரகாஷாலும் இருக்கா. இவா ரெண்டு பேர் பட்சம் என்ன அப்படின்னா, இந்த மூணு பட்சம் தான் பாஷ்யக்காரனே கண்டனம் பண்றாரு அங்கங்க. அதுல பாஸ்கராச்சாரியர் என்ன சொல்றாருனாக்கா, ஔபாதிக வேதவாதத்தெல்லாம் ஒத்துன்னு இருக்க. அவர் என்ன சொல்றாருனாக்கா, ஞான கர்ம சமுச்சயம் அப்படின்னு அவர் சொல்றார். ஞானமும் கர்மாவும் ரெண்டும் சமப்பிரதானமா இருக்கணும். ரெண்டும் சமமா இதுவா இருந்துட்டு நமக்கு மோட்சத்தை கொடுக்கும் அப்படின்னு பாஸ்கராச்சாரியருடைய அபிப்பிராயம். ஞான கர்ம சமுச்சயவாதம் அப்படின்னு சொல்லுவார். இத கூட சமசமுச்சயவாதம் விஷம சமுச்சயவாதம்னா பிரிச்சு அவ சொல்றாரு. அது என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, முதல் பட்சம் பாஸ்கர வேதாந்திகள் சொல்றது சமசமுச்சயவாதம், ஞானமும் கர்மாவும் சமப்பிரதானமா இருக்குது அப்படின்னு நம்ம சொல்றோம். ஏன் அத மாதிரி சொல்லணும் அப்படின்னு நினைச்சுக்கோங்களேன். அழகான அவருடைய விளக்கங்கள்லாம் ரசிக்கணும். அது நம்ம கண்டனம் பண்றதுன்றது வேற. ஆனா அதுல விளக்கங்கள்லாம் ரொம்ப அற்புதமா இருக்கு. அவன் என்ன சொல்றா, லோகத்துல ரெண்டு பலன்றது ரெண்டு விதமா இருக்கும். நமக்கு எந்த பலன் வேணும்னாலும் அனிஷ்ட நிவர்த்தி, இஷ்ட பிராப்தி அப்படின்னு ரெண்டு இருக்கு. அனிஷ்ட நிவர்த்தி ஒன்றும் போராது, இஷ்ட பிராப்தி ஒன்றையும் போராது. ரெண்டுமே தேவை. அனிஷ்ட நிவர்த்தி, எது நமக்கு பிடிக்காதோ அது போயிடணும், எது நமக்கு பிடிக்குமோ அது கிடைக்கணும். ஆக ரெண்டு பலன் இருக்கு எந்த விஷயமா இருந்தாலும். நான் சம்சாரத்துல இருக்கேன், இந்த சம்சாரத்துல இருக்கும் பொழுது இங்கே கூட மோட்சம் சம்சார ஈட பகவன் அப்பவர்க்கையவே அப்படின்னு சுவாமி சாதித்தார். இந்த சம்சாரமே கூட எனக்கு மோட்சம்தான் அப்படின்னு சுவாமி சாதிக்கிறார். வரதராஜ சாஸ்திர வைகுண்ட வாசியத்தை நமே விலாசா அப்படின்னு சாதித்தார். அத மாதிரி அங்க திருவுள்ளம் என்ன, சரி அப்படின்னாக்கா இங்கே இருந்துட்டு போடுமே, எதுக்கு நம்ம உபாதத்தை அனுஷ்டிக்கணும், இங்கே இருந்துட்டு போலாமே அப்படின்னாக்கா, அதாவது சம்சாரம் கூட நமக்கு மோட்சம்தான். எப்படி பெருமாளை சேவிக்கிறதுனால, கோயிலுக்கு போறதுனால, உற்சவங்கள்லாம் கைங்கரியம் பண்றதுனால, பாகவதாவை சேவிக்கிறதுனால இதெல்லாம் வச்சு சொல்றோம். ஆனா இது இஷ்ட பிராப்தி, பெருமாளை சேவிக்கிறது, கைங்கரியம் பண்றது, பாகவதால சேவிக்கிறது, இதெல்லாம் இஷ்ட பிராப்தி தான். ஆனால் அனிஷ்ட பிராப்தியும் இருக்குதே. இந்த உடம்பு வச்சுட்டு நானும் கோயிலுக்கு போகணும், கோயிலுக்கு போய் என்னை யாராவது இஷ்டு தள்ளிவிட்டான்னு வச்சுக்கோங்க, எனக்கு உடம்புக்கு உபத்திரவமா இருக்கு. அப்ப நான் என்ன சொல்லுவேன், பேசாம ஆத்துல இருந்தே பெருமாளை சேவிச்சுடலாம், என்னதுக்கு நான் இங்கே இவ்வளவு தூரம் வரணும் அப்படின்னு எனக்கு தோன்றது. ஏன்னா இந்த உடம்பு கஷ்டங்கள்லாம் அனுபவிக்க வேண்டியதா இருக்கு. ஏன் அது உடம்பு கஷ்டத்தை அனுபவிக்கணும் அப்படின்னா, அனிஷ்டம் நமக்கு இருக்கு, கர்மா புண்ணியபாப கர்மாக்கள்னால இந்த உடம்பு படுத்துறதுனால அனிஷ்டமும் நமக்கு இருக்கு. அனிஷ்ட நிவர்த்தி ஆகல. இஷ்ட பிராப்தி இருந்தா கூட அனிஷ்ட நிவர்த்தி ஆகல. சில பேருக்கு அனிஷ்ட நிவர்த்தி ஆயிடுச்சு. இவனுக்கு கர்மாலாம் முடிஞ்சு போயிடுத்து, சஞ்சித கர்மா பிரார்த்த கர்மா எல்லாம் முடிஞ்சிட்டு அர்ச்சிராதி மார்க்கத்தினால கிளம்பி பெருமாள்கிட்ட போய் விசிராந்தி பண்ணிக்கிறான். அங்க போய் பெருமாள்கிட்ட போய் உட்காந்துக்கிறான்னு வச்சுக்கோங்க, மாஞ்சி போய் உட்காந்துடுறான், கர்மா போயிடுச்சு. ஆனால்
விரஜா நதியில ஸ்நானம் பண்ணியோ ஸ்நானம் பண்ணாமலோ ஸ்நானம் பண்ணின்னுட்டு இதுல சொல்றேன். பிரபண்ண பாரிஜாதத்துல ரெண்டாவது ஒரு அம்மாள் சாதிச்சிருக்கார். நமக்கு தப்பு இல்லை அதுல திருத்தாமன்னாக்கா, ஏன்னா மகாநதியாச்சு எப்பேற்பட்ட விரஜா நதி. அதுல தேசிகன் என்ன பண்ண தாம் மனசா அத்தியேதி அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு கௌஷதிக வருடத்துல. அதனால கருத்தால் கடந்து அப்படின்னு பரமபத சோபாசத்தை சாய்க்கிறார். கருத்தால் கடந்து, அதாவது மனசனாலேயே அதை தாண்டி விடுறான். சத்திய சங்கல்பனா போயிடுறானோ இல்லையோ, மனசனாலேயே தாண்டி விடுறான்னுட்டு அங்க அதுக்கு அர்த்தம் இருக்கேன். ஆனா நடாது அம்மாவோட வந்து இங்க தீர்த்தாமாடிட்டு அவன் போறான் முக்தன் அப்படின்னு. அந்த பரியங்கத்துல ஏறி உட்கார்ந்த பரியந்தம் இவனுக்கு இது கிடையாது, மோட்சம்ன்றது கிடையாது. பரியங்கத்துல ஏறி உட்கார்ற பரியந்தம் மோட்சம்ன்றது கிடையாது, ஆனந்தம் கிடையாது. இதை போய் அடைஞ்சுக்கான்னு வச்சுக்கோங்க. அச்சிராதி மார்க்கம் கிடைச்சிடுச்சு. கிடைச்சிட்ட உடனே அப்போ அனிஷ்ட நிவர்த்தி வந்துடுச்சு. இந்த உடம்பு போயிடுச்சு, பாபங்கள் போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு. ஆனால் இவனுக்கு இஷ்ட பிராப்தி வரலையே. இஷ்ட பிராப்தின்றது எம்பெருமான் திருவடி வாரத்துல போய் இலைப்பாடுறது தானே, அது வரலை இவனுக்கு. அது எப்ப வருமோ அப்பதான் இவனுக்கு இஷ்ட பிராப்திங்கிறது. அதனால வெறும் அனிஷ்ட நிவர்த்தி மாத்திரம் போராது, இஷ்ட பிராப்தி மட்டுமே அதுவும் போராது. அனிஷ்ட நிவர்த்தியும் இருக்கணும், இஷ்ட பிராப்தியும் இருக்கணும். அனிஷ்ட நிவர்த்தி இஷ்ட பிராப்தி. இப்ப அனிஷ்ட நிவர்த்தி எதனால வரும்? இந்த பலத்தை எதிர்பார்க்காத கர்மாவனால வரும். இஷ்ட பிராப்தி எதனால வரும் அப்படின்னாக்க இந்த வித்தியினால வரும், ஞானத்தினால வரும். ஆக ஞானமும் கர்மாவும் சமமா இருக்கு, சமமா இருக்கு. அப்படி சமமா இருக்கிறதுனால நமக்கு இத மாதிரி இஷ்ட பிராப்தி அனிஷ்ட பிராப்தி, இஷ்ட நிவர்த்தி அனிஷ்ட பிராப்தி ரெண்டும் நமக்கு வரும். அதனால கர்ம சமுச்சிதாதேவ ஞானாது அபவர்க்க ஸ்ருதே அப்படின்னு ஸ்ரீபாஷ்யம் லகு பூர்வபக்ஷத்துல. கர்மாவும் ஞானமும் ஒன்னா சேர்ந்துதான் நமக்கு மோட்சம் வருது அப்படின்னு பாஸ்கர வேதாந்தி அத்வைதியை ஆட்சேபிக்கிறார். அந்த மாதிரி அங்க வாக்கியம் இருக்கிறது. அதனால இது கர்மாவும் ஞானமும் சமமா இருக்கு, ரெண்டும் சேர்ந்துதான் மோட்சத்தை கொடுக்கறது. அனிஷ்ட நிவர்த்தியையும் இஷ்ட பிராப்தியையும். அதுக்கு அழகான யுக்தி சொல்றாவா. என்ன யுக்தினா, ரெண்டு பலன் இருக்குன்னாக்கா அப்போ ஒண்ணுத்தினாலேயே ரெண்டு பலன் வருது அப்படின்னு சொல்றத காட்டிலும் ரெண்டு சாதனத்தினால ரெண்டு பலன் வருதுன்னு சொல்லுங்க. இப்ப நாமளும் அப்படிதான் சொல்ல போறோம். பிரம்ம வித்யை அனுஷ்டிச்சோம்னாக்கா, உபாயத்தை அனுஷ்டிச்சா கர்மாக்கள் போயிடுறது, பிரதிபந்தக நிவர்த்தி, அனிஷ்ட நிவர்த்தி. அதே பலன் எதனால கிடைக்கிறது? மோட்சம் இஷ்ட பிராப்தி சித்தோபாயமான எம்பெருமானால கிடைக்கிறதுன்னு சொல்லணும். ஆக சித்தோபாயமான எம்பெருமானால மோட்ச பிராப்தி, அது மாதிரி சாத்தியோபாயமான உபாயத்தினால அனிஷ்ட நிவர்த்தி அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையோ. இப்ப ரெண்டு உபாயத்தை ஒத்துட்டு இருக்குமே, அந்த மாதிரிதான் கர்மாவனால அனிஷ்ட நிவர்த்தி, ஞானத்தினால இஷ்ட பிராப்தி. இதை சொல்லிட்டு போயிடலாமே. அதனால இதான் சரி அப்படின்னுட்டு சொல்றது. இது பாஸ்கர வேதாந்திகள் சொல்றா. அவ அதுக்கு இன்னொரு ஒரு அழகான விஷயம் சொல்றா. வித்யாஞ்ச அவித்யாஞ்ச எஸ்தத் வேத உபயம் சக அப்படின்றது. பாருங்க, வித்யாம்ச அவித்யாம்ச ரெண்டு சகாரம், ஒரு சகாரமே போருமே, ஏன் ரெண்டு சகாரம் சொல்றது? லக்ஷ்மி பத்னியோ அப்படின்னு சொல்றோம். ஸ்ரீ அப்படிங்கிறதுனால புத்திராட்டி, ஸ்ரீ அப்படிங்கிறதுனால பெரிய பிராட்டியார். இந்த ரெண்டு பேரும் ரெண்டு சகாரம் போட்டு வச்சிருக்கு. ரெண்டு சகாரம் போட்டதுனால தனித்தனியா தான் எழுந்துள்ள இருக்கா. வலது பக்கம் பெரிய பிராட்டியாரும் இடது பக்கம் பூப்பிராட்டியாரும் எழுந்துள்ள இருக்கா. இப்ப ரெண்டும் ஒண்ணுன்னு சொல்ல முடியாது. ரெண்டு அங்காங்கி பாவம் உண்டு, ஆனால் ரெண்டு பேர், அதாவது நம்ம சித்தாந்தம் பெரிய பிராட்டியினுடைய அவயவங்கள் தான் மீதி பிராட்டிமார்கள்லாம் அப்படின்னு சொல்றோம். அதனால அது விட்டுன்னு போறோம். ஆனாலும் ரெண்டு சக்காரமானது பிரதக்
தனித்தனியா இருக்கிறது தான் சொல்றது. அந்த மாதிரி இங்கேயும் வித்யாம்ச அவித்யாம்ச அப்படின்னு ரெண்டு சகாரம் இருக்கு. அந்த மாதிரி உபயம் சக வேத, உபயம்னா ரெண்டு, அந்த ரெண்டுத்தையும் சேர்ந்து இது பண்றது, அது தெரிந்து கொள்வது, அறிந்து கொள்வது. அதனால ரெண்டும் சாதனமா இருக்குது. ஏன்னா அவித்யா மிருத்யும் தீர்வா அனிஷ்ட நிவர்த்தி, வித்யா அமிர்தமஸ்னுதே இஷ்டப்பிராப்தி. ஆக ரெண்டு உபாயத்தை சொல்லி ரெண்டு பலனை சொல்றது, ரெண்டு பலனை சொல்றது. அது அதனாலையும் இந்த மாதிரி வருது. இல்லையே நாங்க ஒண்ணு வச்சுட்டு இருக்கோமே, பகவானே எங்களுக்கு கர்மாவையும் அழிச்சுடுவான் மோட்சத்தையும் அழிச்சுடுவான்னு நீங்க சொல்றீங்க வேதாந்தத்துல. அதனால ஒரே ஒரு உபாயத்தினால ரெண்டு பலன் வருது அப்படின்னு சொன்னாக்க, அவ நம்ம தேசிக ஸ்ரீமத் ரகசிய திரேசாட்டம் வாதிக்கும் பொழுது யாருக்கு உபாயத்தை அனுஷ்டிக்கிறதுக்கு சக்தி இல்லையோ, அப்ப பெருமாள் நம்ம சரணாகதி அடைஞ்சாக்கா, சரணாகதி உபாயம் அதை அடைஞ்சாக்கா, எந்த உபாயத்தை நம்மளால அனுஷ்டிக்க முடியலையோ அந்த ஸ்தானத்துல எம்பெருமான் வந்து உட்காந்துடுறோம். பக்தி யோகம் என்னால அனுஷ்டிக்க முடியல, அதனால நாம சரணாகதி பண்றோம். இப்ப பிரபத்தியை பண்ணணும்னாக்கா அந்த பக்தி யோக ஸ்தானத்துல எம்பெருமான் உட்காந்துக்கிறான். அதனால பக்தி யோகத்தை ஏன் ஒருத்தம் பண்றான்னா கர்மயோக ஞான யோக ஸ்தானத்துல வந்து உட்காந்துக்கிறான். இத மாதிரி சொல்றோம். இதை வந்து நம்ம சித்தாந்தத்துல பிரமாணத்தோட தேசிகன் சாதிச்சிருக்காரு. ஆகையினால இது ரெண்டும் நீ அப்படிதான் உச்சுண்டு ஆகணும். பெருமாள் அந்த யோக ஸ்தானத்துல உபாயஸ்தானத்துல இருந்துட்டு நமக்கு கொடுக்கறேன்னு சொல்லணும். அப்படியானா அந்த ரெண்டு உபாயமும் அங்கீகரித்தே ஆகணும்னு உனக்கும் வருதே. அத மாதிரிதான் நாங்களும் சொல்றோம். கர்மாவும் ஒரு உபாயம், ஞானமும் ஒரு உபாயம் அப்படின்னு அர்த்தம். அது நீங்க எவ்வளவு தூரம் நீங்க போனாலும் சரி, இது அவ வந்து அப்பேரிகளை பார்த்து சொல்றா பாஸ்கர வேதாந்திகள், கர்மா தியாஜ்யம்னு சொல்றா. அவித்யா மிருத்யும் தீர்த்துவான்னாக்க சம்சாரத்தை அடைந்துன்னு ஒரு அர்த்தம் சொல்லிருக்காங்க. அப்ப சம்சாரத்தை அடைந்துன்னு அர்த்தம் சொல்லும் பொழுது அப்போ சம்சாரமானது நமக்கு அடைய வேண்டியது அல்ல, சம்சாரத்தை அடைய வேண்டாம் நாம. ஆனால் அங்க அடைந்து அப்படின்னு அங்க இருக்கு. அதனால அது தியாஜ்யம் நமக்கு. அதனால கர்மாவை விட்டுடும். கர்மாவை விட்டுட்டேன்னாக்கா இந்த சம்சார பிராப்தி வராது அப்படின்ற மாதிரி அத்வைதிகள் ஒரு அர்த்தம் சொல்லணும்னு போறார். அது தவறுன்னு இவா சொல்றா. அது தப்பு. அந்த மாதிரி கிடையவே கிடையாது. ஏன் அப்படின்னாக்கா தீர்த்வா அப்படின்னாக்கா இது வந்து பிராப்தி வசனம் இல்லை, அடையிறதுன்னு அர்த்தம் இல்லை, தாண்டி அப்படின்னு அர்த்தம். அதை தாண்டி அப்படின்னா அதுக்கு அர்த்தம் அது. அதனால வித்யைக்கு வித்யா உற்பத்தி ஆகணும். பிரம்ம வித்யை உற்பத்தி ஆகணும்னா அதுக்கு தடங்கல்கள்லாம் இருக்கு. அந்த தடங்கல்களாகிற கர்மாக்கள், அந்த கர்மாக்களை தாண்டி அப்படின்னு அர்த்தம் அது. இப்போ அத்வைதிகள் சொல்ற பிரகாரம் வச்சுட்டோம்னாக்கா அதுக்கு இவா நம்மளும் கேட்கணும், பாஸ்கராச்சாரியனும் கேட்கிறார். இப்போ ஜடபரதர் என்ன பண்ண, ஆதிபரதர் அவர் ராஜா வானப்பிரஸ்தரா வந்துட்டு அவருக்கு ஞானம் வந்துதான் வந்தார். நான் மோட்சத்தை அடையணும் அப்படின்னு ஞானம் வந்துதான் அவர் அங்க வந்திருக்கார். அப்படி வந்தவருக்கு ஏன் ஞானம் வந்துருத்தோ இல்லையோ, நேரம் மோட்சம் போக வேண்டியது தானே. அந்த ஒரு இது மான் வந்தது, மானை பார்த்துட்டு அவருக்கு ஆசை வந்துருச்சு. அந்த மானையே நினைச்சுட்டு அவருக்கு போற, திருப்பி மானா பிறந்த, அதுக்கப்புறம் திருப்பி பிரம்மவித்தா பிறக்கிறார். பிறந்து பிரம்ம வித்யா அனுஷ்டிச்சார் அப்படின்னு இருக்கு. ஆக ஜடபரதர் இத மாதிரி வந்து என்ன இல்லையா, வெறும் நீ சொல்ற பிரகாரம் ஞானமே மோட்சம், அவர் எந்த கர்மாவும் அனுஷ்டிக்கல, ஞானமே மோட்சம், ஞானம் வந்துருச்சு, ஞானம் வந்துட்டு அவர் மோட்சத்தை அடைஞ்சிருக்கணும் தானே. ஆனால் அடையிலையே. மானா பார்த்தார், மானுக்கு ஏங்கினார், மானையை நினைச்சுட்டு இருந்தார், அதை நினைச்சுட்டு போனார், கடைசியில மானா பிறந்தார். திருப்பி அந்த கஷ்டம் வந்தது, ஐயோ நம்ம ஜென்மா போயிடுத்து, ரத்தமா போயிடுத்து அப்படின்னுட்டு. அதுக்கப்புறம் அந்த மான் ஜென்மா போச்சு. அதுக்கப்புறம் ஜடபரதரா அவதரிச்சு திருப்பி தன்னுடைய பிரம்ம வித்தியை அனுஷ்டிச்சு மோட்சத்துக்கு போனதா ரிஷபுராணம் சொல்லிட்டு போறது. ஆகையினால இது தவறான வாதம் உங்களுடையது. அதனால சூத்திரகாரர் ஸ்பஷ்டமா சொல்லிட்டு போயிருக்கார், சர்வ அபேட்சா யஜ்ஞாதி ஸ்ருவே
அஸ்வத் அப்படின்லாம் சொல்லிட்டு போயிட்டார். அதனால இது பிரம்ம வித்தியை அனுஷ்டிக்கணும், இவா சொல்றது கர்மாவையும் அனுஷ்டிக்கணும் அப்படின்னு அவ சொல்லிட்டு போயிட்டா. அது மாதிரி நானிய பந்தா அப்படின்னா கூட இதேதான் அர்த்தம். ஞானமும் வேணும், கர்மாவும் வேணும், ரெண்டுமே நமக்கு தேவை. அந்த அர்த்தத்துலதான் நமக்கு சொல்லணும். அது ஏன் அப்படின்னாக்கா, ஒரு முறை ஞானம் வந்ததுனாலேயே நமக்கு மோட்சம் வந்துடாது. நம்ம எல்லாருக்கும் ஞானம் வந்துடுச்சு. மோட்சம் எப்படிப்பட்டது, தத்துவம் என்ன, நம்மளாம் சரீராத்மபாவம் நமக்கு எல்லாம் நல்லா தெரியுது. பதசங்கல்பம்னு சொல்றோம், எம்பெருமானுடைய அனுகிரகம்ன்றோம், கருணைங்கிறோம், ஆச்சாரியர்களோட சம்பந்தம்ன்றோம், எல்லாம் நமக்கு இருக்கு. ஆனால் நமக்கு ஞானம் வந்துருச்சுன்றதுனால மோட்சம் வந்துருச்சான்னு, மோட்சம் வந்துருச்சுன்னா நமக்கு எப்படி இருக்கணும், பசி தெரியக்கூடாது, தாகம் தெரியக்கூடாது, உடம்பு கஷ்டம் தெரியக்கூடாது, அங்க எப்படி இருக்குமோ அப்படியே இங்கேயும் இருந்துட்டு இருக்கணும். ஆனா அந்த மாதிரி இல்லையே நாமோ, அம்மா நம்ம எதுவுமே இல்லை. அதனால இது ஆப்ரயானா பத்ராபி திருஷ்டம் அப்படின்னு சூத்திரக்காரர்கள் சொல்ற. அதாவது யாவத் ஜீவம் எவ்வளவு நாள் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோமோ அவ்வளவு நாள் மோட்சார்த்தம் இந்த உபாசனத்தை அனுஷ்டிக்கணும். அதற்கோசரம் கர்மாவையும் அனுஷ்டிக்கணும் அப்படின்னு அடுத்த ஸ்லோகத்துல அதெல்லாம் சொல்ல போறேன். ஆகையினால நீங்க எவ்வளவு தூரம் சொல்லிட்டு போனாலும் இதை ஒத்துண்டுதான் ஆகணும். ஆகவே கர்மாவும் வித்யையும் ரெண்டும் சமப்பிரதானமா இருக்கு அப்படின்றது பாஸ்கராச்சாரியருடைய சித்தாந்தம். யாதவ பிரகாஷார் என்ன சொல்றாருனாக்கா, கர்மாக்களை விட வேண்டியது இல்லை, ஆனால் அவித்யா மிருத்யும் தீர்த்துவான் இருக்குது. அதனால மிருத்யு தரணத்துக்கு ஹேது அது கர்மா இருக்கு. அதனால அதாவது மிருத்யுவை கடக்கணும், சம்சாரத்தை கடக்கிறதுக்கு இது கர்மாங்கிறது ஹேத்துவா இருக்குன்னு அது சொல்றது. அது அதனால அதை ஒத்துக்கணும். ஆனால் மோட்ச பிரதிபந்தக பாப நிரசனம் தான் பலன். மோட்சத்துக்கு பிரதிபந்தக பாப நிரசனம். இது என்ன அழகான பதில் இதுன்னாக்கா, அவா அத்வைதிகள் சொன்னது என்னன்னாக்கா, மோட்சத்துல ஞானம் உண்டாகணும், மோட்சத்துக்கு உபாயமான ஞானம் உண்டாகணும். அந்த ஞானம் உண்டாவதற்கு ஏதோ பாபங்கள்லாம் இருக்கு, அந்த பாபங்கள் தான் போறது கர்மாவனாலேன்னு அவா சொன்னா. இவர் என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, மோட்சத்துக்கு எது பிரதிபந்தகமா பாபம் இருக்கோ அதுதான் பலன் அப்படின்னு அர்த்தம். அதனால இந்த சம்சாரத்தை போக்கடிக்கிறதுக்கு கர்மா இருக்குன்னா என்ன அர்த்தம், புண்ணியபாபரூப கர்மாக்கள் மோட்ச பிரதிபந்தகங்கள் அவைகள் போறதுக்கு தான் இது உபயோகப்படுறது. அவைகள் போடுறதுக்கு அதான் நான் நாசமடையணும், அதுக்குதான் இது உபயோகப்படுறது இந்த கர்மா. ஞானமோ மோட்ச சாதனமா இருக்குது. அதனால அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாரு. வெறும் ஞானம் இருந்தாலே போதுமே, மோட்சம் கிடைச்சிடுமே, இப்ப கர்மாவை எதுக்கு நீ ஒத்துக்கணும் அப்படின்னு அத்வைதிகள் கேட்டாக்கா, அதுக்கு யாதவ பிரகாஷால் ஒரு உதாரணம் சொல்றான். ஒருத்த என்ன பண்றான், வழக்கேத்தினான். எதுக்கு வழக்கேத்தினான், இருட்டா இருக்கு, இருட்டா இருக்கிறதுனால அந்த இருட்டு போகணும், அதுக்கோசரம் வழக்கேத்தினா. அதனால வழக்கேத்தணும்னா அந்த அந்தகாரம் போயிடுச்சு, வெளிச்சம் தெரியாது. யாருக்கு தெரியும், யாருக்கு தெரியும் அப்படின்னாக்க, கண்ணு நன்னா வேலை செய்யறவனுக்கு தான் அந்தகாரம் போகுது. அதே கன்னியாவத்தனம் சரியில்லை, கண்ணே தெரியாது, ஜாத்தியந்தானா இருக்கான், அவனுக்கு வழக்கு ஏத்தினா தேவையில்லையா ஏத்தாட்டா தேவையில்லையா, எல்லாமே ஒன்னாதான் இருக்கு அவனுக்கு. அவனுக்கு எப்படி வரும் விஸ்வதர்சனம் எப்படி தெரியும். அதனால திரும்ப பிரதிபந்தகம் ஒண்டி போயிடுத்து. இருட்டுன்றதுதான் பிரதிபந்தகம், தடையா இருக்கு. நம்ம விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னாக்க வெளிச்சம் இல்லை, இது கடம் இது படம் நம்ம தெரிஞ்சுக்கணும், அதுக்கு இருட்டுதான் நமக்கு தடையா இருக்கு. இப்ப தடையா இருக்கக்கூடிய இருட்டு போனாதான் நமக்கு அதெல்லாம் தெரியும் இருக்குச்சே. அப்போ இருட்டு போயிடுத்து வாஸ்தவம் வழக்கேற்றினதுனால.
அதனாலயே எல்லாத்தையும் தெரிஞ்சிருமான்னாக்க அதுக்கு என்ன வேணும்னா முதல்ல ஞானமும் வேணும். அதே மாதிரி கண்ணு சரியா தெரியணும். கண்ணே தெரியாதவனுக்கு அவனுக்கு எப்படி தெரியும் அவனுக்கு? அதனால அது வராது. அது வெறும் ஞானம் வண்டியே வராது, வெறும் கர்மா வண்டியும் போராது, ரெண்டும் வேணும் அது. அதனால இந்த மாதிரி ரெண்டும் அங்கீகரித்தால்தான் நமக்கு எல்லாம் சரியா அமையும். ரெண்டும் ஒத்துக்கணும். இப்படி மோட்சத்துக்கு பிரதிபந்தகமா இருக்கக்கூடிய கர்மாக்களை அழிக்கிறதுங்கிறது இந்த கர்மயோகம் பண்றது. ஞான யோகமோ மோட்சத்தையே கொடுக்கறது. அதனால அதை ஒத்துண்டணும் அது. ஆகையினால சாத்தியம் பலன் ரெண்டு, அதுக்கு சாதனம் இந்த ரெண்டு. கிட்டத்தட்ட பாஸ்கராச்சாரியரும் இவ்வாறும் ஒண்ணுதான், ஒரே ஒரு வித்தியாசம். அவ சமுசமுச்சயவாதிகள், இவா விஷம சமுச்சயவாதிகள் அப்படின்னு சொல்றாரு. சமசமுச்சயமான சமப்பிராதான்யம், கர்மாவுக்கும் ஞானத்துக்கும் சமமான பிராதானியம் கொடுக்கிற பாஸ்கராச்சாரியர். யாதவ பிரகாஷாலோ அந்த மாதிரி அவர் கொடுக்கல. அவர் என்ன பண்ணிட்டாருனாக்கா சமப்பிராதானியம் கொடுக்கல, விஷம பிராதானியம் தான் கொடுத்திருக்க. அதனால இது கிரமம் அப்படின்னு அவ சொல்ற. நம்ம சித்தாந்தத்துல என்ன அப்படின்னாக்கா கர்மா எப்பொழுதும் அனுஷ்டிச்சுட்டு இருக்கணும். இந்த ஸ்லோக தாத்பரியம் இதான். இப்போ கர்மா எப்பொழுதும் அனுஷ்டிச்சுட்டு இருக்கணும். எப்பொழுதும் கர்மா அனுஷ்டிக்கணும்னாக்க வித்யை உற்பத்தி ஆகிறது. ஒருத்தன் பிறந்து அவனுக்கு பிரம்மோபதேசம் ஆச்சு, பிரம்மோபதேசம் ஆகி சந்தியாவதனம் பண்ண ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் பஞ்சசம்ஸ்காரம் ஆகுது, சமாசயனான உடனே அதுக்கு வேண்டிய அனுஷ்டானங்களை பண்ண ஆரம்பிச்சான், அஷ்டாட்சரம் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சான். ஆன்மீக உபதேசம் ஆச்சு, ஆதார சக்தி பண்றான், இப்படி எத்தனையோ பண்ணிட்டு இருக்கான். இந்த கர்மாக்கள்லாம் எப்ப பண்றான்? உபாயத்தை அனுஷ்டிக்கிறதுக்கு முன்னாடி பண்ணினான். இது ஒரு விதமான கர்மா. இந்த அனுஷ்டானம் ஒரு விதமான கர்மா. அதன் பிறகு உபாயம் அவனுக்கு நிஷ்பத்தி ஆச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்றான்னாக்கா திருப்பி கர்மாவையும் அனுஷ்டிக்கிறான். இவன் முதல்லயும் கர்மாவை அனுஷ்டிச்சான், பின்னாடியும் கர்மாவை அனுஷ்டிக்கிறான். பிரம்ம வித்யை உற்பத்தி ஆகிறது, அதுக்கு முன்னாடியும் கர்மாவை அனுஷ்டிக்கிறான். அதன் பிறகு பிரம்ம வித்யை வந்துருச்சு, அதுக்கப்புறமும் கர்மாவும் அனுஷ்டிக்கிறான். இப்ப இந்த ரெண்டுமே இவனுக்கு இருக்கு. அப்ப முன்னாடி பண்ண கர்மாவனுடைய பலன் என்ன, பின்னாடி பண்ற கர்மானுஷ்டானத்தினுடைய பலன் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, முன்னாடி பண்ண கர்மாவனுடைய அனுஷ்டானம் மோட்சோபாயத்துக்கு எது எது பிரதிபந்தகங்களா இருக்குதோ அதெல்லாம் போயிடும். மோட்சோபாயம் உண்டாகணும் நமக்கு, அதுக்கு என்னென்ன பாபங்கள்லாம் நமக்கு இருக்கோ தடைகளாக அவைகள்லாம் போயிடுறது. இது பிரம்ம வித்யா உற்பத்திக்கு முன்பு அனுஷ்டிக்கப்பட வேண்டிய கர்மாக்களுடைய பலன். அதன் பிறகு பிரம்ம வித்திய அனுஷ்டிச்சுட்டான். அனுஷ்டிக்க ஆரம்பிச்ச உடனே அது பக்தி யோகம்னாலும் சரி, அல்லது இந்த பிரபத்தி ஆனாலும் சரி, எதுவா இருந்தாலும் திருப்பி ஆரம்பிக்கிறான் அவன். திருப்பியும் கர்மா அதே சந்தியாவந்தனம் தான், அதே ஆதார சக்தி தான், அதே பிரம்ம யஜ்ஞம் தான், எல்லாம் ஒரே மாதிரிதான் இருக்கு. முன்னாடி பண்ணது என்ன, இப்ப பண்ணுறது என்ன, முதல்ல பண்ணதுக்கு பலன் இந்த மாதிரி இந்த கர்மாக்கள்லாம் பிரதிபந்தக கர்மாக்கள் போச்சு. பிரம்ம வித்யா உற்பத்திக்கு பிரதிபந்தகமா இருந்தது பாருங்க, அது போயிடுச்சு. அதன் பிறகு அந்த எந்த ஒரு ஞானம் நமக்கு வந்ததோ அத நம்ம சரீரம் வேறது பாருங்க, கடைசியில மகா பிரஸ்தானம் கிளம்புறமே இங்கேருந்து அது பர்யந்தம் அந்த வித்யையை ரட்சிக்கணும். அத ரட்சிக்கணும்னா என்ன வரணும்? எப்பொழுதும் மனசு சுத்தமா இருக்கணும். எப்பொழுதும் மனசு சுத்தமா இருந்ததுன்னாக்கா மோட்ச உபாயத்துக்கும் மோட்ச பிராப்திக்கும் என்னென்ன கர்மாக்கள்லாம் பிரதிபந்தகங்களா இருக்கோ அது அத்தனையும் போகணும். அது அத்தனையும் போகணும். அதனால கர்மாவை அனுஷ்டிச்சுட்டே இருக்கணும். எப்பொழுதும் கர்மாவை அனுஷ்டிக்கணும். அப்படி அனுஷ்டிச்சாதான் இவனுடைய தோஷங்கள்லாம் நிச்சயப்படி கழியும். ஏன்னா கர்மாவை பண்ணிட்டே இருந்தா தப்பு பண்ண தோணாது, டைமே இருக்காது. அதனால எப்பொழுதும் 1000 காயத்ரி பண்ண சொல்லுங்க. 1008 காயத்ரி, கார்த்தால 1008, மத்தியானம் 1008, சாயங்காலம் 1008.
திருக்குண தேசியன் ஆன்மீக கிரந்தத்தை சேவிச்சவாளுக்கோ அல்லது ஐஷியங்கள் 28ஆம் பட்டத்துல ஐஷியங்கள் எழுந்தார் அந்த ஐஷியங்கள் அனுகிரகிச்ச ஆன்மீக கிரந்தத்தை சேவிச்சவாளுகள்னா ஒரு நாள் போறாது. அவ்வளவு கர்மானுஷ்டானங்கள் நமக்கு இருக்கு. அந்த காலத்துல முடிஞ்சது. எப்பொழுதும் குளத்திலேயோ நதியிலேயோ கரையில உட்காந்துன்னு அவ பாட்டு அனுஷ்டிச்சுட்டு இருந்தா, திருவாராதனம் பண்ணா, நன்னா பெருமாள் பிரசாதத்தை செஞ்சா, அதன் பிறகு பாடங்கள் சொல்லிட்டு இருந்தா. இது அதீதம் அத்தியாகிதம் ஆர்ஜிதம் யசான்னு அவளுடைய நிம்மதியா போச்சு. இன்னைக்கு அப்படி இல்லையே. அதனால இந்த மாதிரி கர்மாவை அனுஷ்டிக்கதான் தவறு பண்ண மாட்டா. மனசுத்தியா இருக்கும். மனசு எவ்வளவுக்கு அவ்வளவு சுத்தியாகிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு இந்த பிரம்ம வித்யானது நல்லா ஸ்திரமா நிற்கும். அதுவும் அதனாலதான் ஆப்பிரயானா தத்ராபிக திருஷ்டம் அப்படின்னுட்டு சூத்திரக்காரர்கள் சாதிக்க போயிருக்கார். அதை அடுத்த ஸ்லோகத்திலையும் சாதிக்கப்படுது. அதனால இந்த மாதிரி பண்றதுனால எப்பொழுதும் அனுஷ்டிச்சுட்டே இருக்கணும். ஏன்னா நாம் கொஞ்சம் விட்டுட்டா கூட சரி. ஒரு நாள் என் முகூர்த்தம் வாசுதேவ சிந்தனம் ஸ்லோகம் வரும். ஒரு முகூர்த்தம் பகவான் நினைக்காம விட்டா கூட அந்த சமயத்துல நமக்கு புத்தி பேதச்சிடும். ஏன்னா பிரகிருதி சம்பந்தம் அவ்வளவு மோசமானது. ஏன்னா பெருமாள் சொல்லிட்டு போயிட்டாரு, மாமா மாயா துரத்தியா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. மாமேவியே பிரபத்தியந்தே மாயாமேதாம் பரந்தித்தே அப்படின்னு 7ஆம் அத்தியாயத்துல சாதிக்கிறார். என்னையே யாரு பிரபத்தியந்தே அடைகிறாளோ, சரணாகதி அடைகிறாளோ, பக்தியோகம் பண்றாளோ அவாதான் இந்த மாயையை தாண்டுவா. அப்ப நிச்சயப்படி அனுஷ்டிக்கணும். பிரம்ம வித்தியை நிச்சயப்படி அனுஷ்டிக்கணும்னு எப்பொழுதும் மனசுத்தியா இருக்கணும். எப்பொழுதும் மனசுத்தியா இருக்கணும்னாக்க கர்மாவை அனுஷ்டிக்கணும், பகவத் சிந்தனை இருக்கணும், அந்த எதிரியே போகணும். கர்மம் பிரம்மமயம் அப்படின்னே இருக்கணும். அதனாலதான் கிரமம். இதை அத்வைதிகள் சொல்றது இதெல்லாம் அபரமுக்தி, பரமோட்சம் இல்ல அபரமோட்சம். அபரமோட்சம்னு சகுண பிரம்மவாதம் அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் கிடையாது. எங்கேயுமே அது மாதிரி சொல்லப்படல. அதனால நாண்ய பந்தா அப்படின்னு சொல்றதெல்லாம் ஞான வதிரிக்தமா வேற சாதனமே இல்லை அப்படின்லாம் கிடையவே கிடையாது. அங்கெல்லாம் எதுவுமே இல்லை. அது மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது. ஞானம்னா உபாசனம். பகவானுக்கு பகவானுக்கு குறிச்சு நம்ம பிரீதி பண்றோம். அந்த பிரீதி இருக்குதே அதுதான் உபாசனம். அதை தவிர்த்து வேற ஒண்ணும் கிடையாது. அதனால இங்க என்ன அர்த்தம்? கர்மா சித்த சுத்தியை உண்டு பண்றது, வித்யை உற்பத்தி பண்றது, வித்யைக்கு சககாரமா இருக்கு. அதனால அங்கமா இருக்கு கர்மான்றது. அங்காங்கி பாவம் வந்தது. அதனாலதான் வித்யாம்ச எஸ்தத் வேதோ பயம்சா அப்படின்ற அர்த்தத்துக்கெல்லாம் அழகா சொல்லிட்டு போயிட்டார். கர்மா என்ன பண்றதுன்னாக்கா இந்த மாதிரி சம்சாரத்தை போக்கும் அல்லது உபாயத்துக்கு விரோதமா இருக்கக்கூடிய கர்மாக்களை போக்கும். அதான் சொல்றார் பாஷ்யக்காரர். அதனால பிரதிபந்தக நிவர்த்தி தான் அது பண்றது. அதனால பிரதிபந்தக நிவர்த்தி அது பண்ணிடுச்சுன்னாக்கா இந்த வித்யோத்பத்திங்கிறது வந்துடுறது. வித்யோத்பத்தி வந்துருச்சுன்னாக்கா அனுஷ்டிச்சுட்டே இருக்கணும். அதனால அங்காங்கி பாவம் தான் இந்த கர்மாக்களுக்கும் பிரம்ம வித்தியக்கும் இருக்கு. இது நம்ம சித்தாந்தம். விவிதிலிருந்து நாங்க சொன்னமேன்னா அதுக்கு அற்புதமான பதிலாம் சொல்லிட்டு போயிட்டார். சுத பிரகாசிகையில சுவாமி தேசிகன் எல்லாருமே சொல்லிட்டு போயிட்டார். என்ன அப்படின்னாக்கா அது ஏற்கனவே சொல்லிருக்கோம். அஸ்வேன ஜிகமஷதி அப்படின்னு சொன்னோம். அஸ்வேன ஜிகமஷத்தின்னாக்கா குதிரையை கொண்டு பிரயாணம் செய்ய விரும்புகிறான் அப்படின்னு அர்த்தம். ஒரு அழகான குதிரை, அரேபி குதிரையை பார்த்தான். ரொம்ப அழகா இருக்கு அந்த குதிரை. அந்த குதிரையை பார்த்த உடனே இவனுக்கு போகணும்னு ஆசை வருது. பிரயாணம் பண்ணணும்னு ஆசை வருது. பிரயாணம் பண்ணணும்னு ஆசை வருதுன்னா பிரயாணம் பண்ண ஆசை உற்பத்தி இருப்பாருங்கோ. ஆசை உற்பத்தி தான் அது காரணமா குதிரை. அது போகிறதுக்கு இல்லையா? போகிறதுக்கும் அது இருக்குதே. பிரயாணம் பண்றதுக்கும் அது சாதனமா இருக்கு. பிரயாணம் பண்ணணும்னு ஆசை உண்டாகுது, அதுக்கும் அந்த குதிரை சாதனமா இருக்கு. அதே மாதிரியாக அசினா ஜிகாம்சதி அப்படின்னு ஒரு உதாரணம் காமிக்கிறார். அசின்னா கத்தி,
கத்தியை கொண்டு கொல்ல ஆசைப்படுகிறான் அப்படின்னா கத்தியை பார்த்தான் படப்படப்படான்னு கத்தி. அந்த காலத்துல யுத்தத்துல கத்தி தானே, வாழ் தானே. அதை பார்த்த உடனே பிரம்மாண்டமா இருக்கு, கூரா இருக்கு, படப்படப்படான்னு இருக்கு. அதை பார்த்த உடனே கொள்வதற்கு ஆசை உண்டாகிறதுன்னா அப்ப கொள்வதற்கு அது ஆசை சாதனமாகாதா? அனனத்துக்கும் சாதனம், அனனம் மனனம் கொல்லணும்னு ஒரு ஆசை வருது, அதுக்கும் சாதனம், ரெண்டுத்துக்கும் உண்டாச்சு அது. அதனால இந்த இடத்துல விபதிலந்தின்னாக்க பெருமாளுடைய திருக்கல்யாண குணங்களை கேட்கச்ச பெருமாளுக்கோசரமே கர்மாவை பகவத் பிரீத்தியத்துமே நான் கர்மாவை பண்றேன்னு அனுஷ்டிக்கச்சு அப்போ நம்ம மனசுக்குள்ள ஒரு ஆசையும் உண்டாகிறது. பிரம்ம வித்தியை அனுஷ்டிக்கணும்னு ஆசை உண்டாகும். அத மாதிரி பிரம்ம வித்திய அனுஷ்டிக்கவும் அது உபயோகப்படுத்தணும். அந்த கர்மா பண்ணணும்னு ஆசை வருது, அதுக்கும் ஹேதுவா இருக்கு. அந்த மாதிரி பிரம்ம வித்தியை அனுஷ்டிக்கிறதுக்கே அது ஹேதுவா இருக்கு. ரெண்டுமே இருக்குது. ரெண்டுமே இருக்கிறதுனால விவிதந்தின்னு சரி. விவித அப்படின்னா விதந்தி ஜானந்தி இப்படி சொல்லிட்டு போலாமே. எதுக்கு விவிதந்தின்னு சன் பிரத்யம் அப்படின்னு கேட்கச்ச சுதப்பிரகாசிகையிலையும் அதிகாரண சாராவிலையும் சுவாமி சாய்க்கும் பொழுது நித்யான நியாய தோன்யாய அப்படின்னு அங்க சாட்சிருக்கார். அதாவது நம்ம ஆசைப்பட்டு உபாசனத்தை பண்ணணும். நம்ம எதை பண்ணாலும் ஆசைப்பட்டு பண்ணணும். ஏனோ தானோ அப்படின்னுட்டோ கடனை என்னோ பண்ணிடக்கூடாது. பிரம்ம வித்தியை நம்ம அனுஷ்டிக்கச்ச நமக்கு மனசுல அப்படியே ஆனந்த பிரவாகம் உண்டாகணும். ஐயோ பகவான் நினைக்க போறேன் அந்த திருவேணமுடியான செய்திக்கு போச்சு அந்த எண்ணம் வரும். அந்த பெருஸ்தம்பம் தாண்டி அவன் உள்ள விட ஆரம்பிப்பா பாருங்க. இப்படி இப்படி எதிரி எட்டி எட்டி பார்ப்போம், கையை தூக்குவோம், கோவிந்தாண்டு ஒண்ணுமே மனசுல தோணாது. பக்கத்துல யார் இருக்கா எதுவும் தோணாது. பிரமாணம் சேர்க்கணும்னு ஒரு உற்சாகம் வருது பாருங்க. அந்த அனுபவம் அவ்வளவு ஆனந்தமா இருக்கும். அந்த மாதிரி நமக்கு உண்டாகும். அந்த பிரீத்தி பூர்வகமாவே இதை அனுஷ்டிக்கணும். அதனால விவிதிரந்தி அப்படின்னுட்டு ஸ்ருதி சொல்லெடுத்து. அதனால இந்த சன் பிரத்யம் ஏன் வந்ததுன்னாக்கா நாம பண்ற உபாசனமானது ஆசைப்பட்டு பண்ணணும். அது அதனாலதான் சம்பிரயோகம் வந்ததுன்னு அதிகமசாராவில் சுவாமி சாதிக்கிறார். சுகப்பிரகாசியில அது சாதிச்சிருக்க. ஆக இது சித்தாந்தம். நாஸ்திகாய் அவள்லாம் என்ன பண்ணான்னாக்கா வேதமே இல்லை, வேதத்தையே நாங்க பிரமாணமா ஒத்துக்கல, வேதத்தையே நாங்க பிரமாணமா ஒத்துக்கிறதுனால அந்த கர்மாக்கள்லாம் அனுஷ்டிக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு பட்சமா அவ சொன்னான். நீ வேதத்தை ஒத்துக்க மாட்டேன் நீ சொன்னா நாங்க ஒத்துன்றோமா? வேதம் தான் பிரமாணம் அப்படின்றதுனால அது நீங்க சொல்ற பட்சம் தப்பு. கர்மா அவசியம் வேணும். அத்வைதிகளோ கர்மாக்கள்லாம் வெறும் இச்சையை உற்பத்தி பண்றதுக்கு தான் உபயோகப்படும். ஆனா ஞானம் தான் பிரதானமான சாதனம். அது உபாதனாத்மகம் இல்லை, வெறும் தத்வார்த்த ஞானம் அப்படின்னு அவ சொன்னா. அதே பாஸ்கர வேதாந்தியோ அத மாதிரி இல்லை. ஞானம் கர்மா ரெண்டும் சமப்பிரதானமா இருக்கு. யாதவ பிரகாஷாலும் அத மாதிரியே சொல்லிட்டா. அத சமசமுச்சயவாதம் விஷம சமுச்சயவாதம்னு ரெண்டு விதமா அவ சொல்லிட்டு போயிட்டா. எம்பெருமானாரோ அது தவறான வாதங்கள். அங்காங்கி பாவத்தை கொண்டுதான் இங்க சொல்லணும். சமபாவம் வரவே வராது. கர்மான்றது கீழான நிலைதான். ஞான யோகிய பார்க்கச்சு அதுலதான் சொல்லும் பொழுது இப்போ ஒருத்தனுக்கு வித்யோத்பத்தி உண்டாகணும்னா கர்மயோகம் பண்றான். அப்போ ஏதாவது கர்மயோகம் அனுஷ்டிச்சாச்சு, வித்யா உற்பத்தி ஆயிடுச்சு, அப்ப கர்மயோகத்தை விட்டுலாமே அப்படின்னு கேள்வி வரும். அதுக்கு சமாதானம் சொல்லும் பொழுது கீதையில சொன்ன வாக்கியங்கள்லாம் சமாதானம் சொல்ல போறோம். ஏன் அப்படின்னா லோக சங்கிரகார்த்தம் அதெல்லாம் நிறைய சொல்ல போறாரு சுவாமி. ஆகையினால அந்த கிரமத்துல பண்றதுனால இங்க எதுவுமே நம்ம சித்தாந்தத்துல தோஷம் இல்லை. அங்காங்கி பாவத்தை கொண்டு அனுஷ்டிக்கிறதுனால அங்கம் இல்லாம அங்கி இருக்காது, அங்கம் இல்லாம அங்கி இருக்காது. அதனால இது உபாசனம்ங்கிறது அங்கேயா இருக்கு. அத பண்ணணும் அப்படின்னாக்கா அங்கத்தை அவசியம் அனுஷ்டிச்சே ஆகணும். அதனால இந்த அங்கத்தையும் அனுஷ்டிக்கணும், அங்கானுஷ்டான அங்கி அனுஷ்டானமும் சித்திக்கும். அதனால இந்த கிரமத்துலதான் போகணும் அப்படின்னு சாதிக்கிறார். அஸ்மத் குரு பரம்பராயே நமஹ. நாளைக்கு ஸ்லோகத்தை சேர்க்கணும்.